தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/9/2014 ஞாயிற்றுக்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் காலை 11:48 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் பிரதோஷம் என்று போட்டிருக்கும். இன்றைக்கு சகல தோஷங்களும் அகல நாம் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் என்று நான் இன்றைய ராசி பலனிலே தினத்தந்தியிலே எழுதுவது வழக்கம். பொதுவாக 8 திதிகளை நாம் மறக்கக்கூடாது. நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் நட்சத்திரம் எது அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க, என்னுடைய நட்சத்திரம் இது அப்படின்னு. திதிகள் உங்களுக்கு மறந்துருக்கும். ஆனால் முக்கியமாக வாழ்க்கையில் 8 திதிகளை மறக்கக்கூடாதான். அந்த 8 திதிகளுக்கும் என்னென்ன வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட்டு வைத்து எழுதி கொள்ள வேண்டும். பொதுவாக அமாவாசை திதி அது வந்தால் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் ஆகையினாலே முதலிலே அமாவாசை திதியை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்து சதுர்த்தி திதி, தேய்பிரையிலே வருகிற அந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்தது. அன்றைக்கு நாம் விநாயகரை வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும். அதற்கு பின்னாலே அடுத்து ஏகாதசி திதி, அன்றைக்கு மகாவிஷ்ணுவுக்கு விரதமிருந்து வழிபட வேண்டும். மார்கழி மாதத்திலே வருகிற அந்த திதி வைகுண்ட ஏகாதசி என்று வருகின்றது. பரமபதம் அடைவதற்கு உகந்த நாளாக இருக்கின்றது. எனவே ஏகாதசி திதி என்று வந்தால் விஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். திரையோதசி திதி என்று வந்தால் 13வது திதி. 10க்கு பின்னாலே திரையோதசி என்று வருகின்ற பொழுது 3 சேர்ந்து 13வது திதியாக வருகின்ற நாள்தான் பிரதோஷ வழிபாடு. அது இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு இறைவன் ஆலகால விஷம் குடித்த நாள், நீலகண்டனாக மாறியது. அப்படி குடித்து இந்த சகல உயிர்களையும் காப்பாற்றியதால் அவருக்கு நாமும் உறுதுணையாக இருந்து விரதமிருந்து வழிபாடு செய்து நந்தி கொம்பு ஒளியே நாயக நாம் சிவபெருமானை பார்த்தால் சிந்தித்த காரியங்களிலெல்லாம் சிறப்பு கிடைக்கும். தோஷம் என்று அந்த சொல்லில் வருகிறது. சகல தோஷங்களிலும் விடுபட்டு சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் பிரதோஷ விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உகந்த திதி திரையோதசி திதி. அதற்கு அடுத்தது பௌர்ணமி திதி. பௌர்ணமி அன்றைக்கு சிவசக்தியை வழிபாடு செய்ய வேண்டும், முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், மலைகளையெல்லாம் சுற்றி வந்து மகத்துவங்களை காண வேண்டும். அதற்கு அடுத்து அஷ்டமி திதி. தேய்பிரை அஷ்டமியிலே வைரவர் வழிபாட்டை மேற்கொண்டால் வளர்ச்சி கூடும். அதற்கு பின்னாலே சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், கந்த சஷ்டி என்று வருகிறது. இதுபோன்ற சஷ்டி திதியிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் அகலும், சந்தோஷங்கள் சேரும். எல்லாவற்றிற்கும் மேலாக நவமி திதி, ராமபிரானுக்கு உகந்த திதி. ராமநவமி என்று அழைப்பார்கள் ராமர் பிறந்த தினத்தை. அப்படி இந்த திதிகளில் 8 திதிகளையும் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடித்து 8 திதிகளுக்கு உரிய வழிபாடுகளையும் அது வருகின்ற பொழுது செய்தால் வாழ்வில் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். நாளை நடக்கவிருக்கும் ஒரு செயலை பற்றி இன்று சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருந்தாலும் கூட 8இல் அல்லவா சஞ்சரிக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, சிவபெருமானை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். சேமிப்பு உயர்ந்து கொண்டே போகும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். புதிய வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு நடைபெறும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை கூடும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரலாம். தனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திர பலத்தால் சந்தோஷம் காணுகின்ற நாள். தடைகள் அகலும், தனவரவு பெருகும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் குழந்தைகள் சம்பந்தமாக அதன் நலன் கருதி எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சிம்மராசி நேயர்களே, சிவாலய வழிபாட்டால் சிந்தை மகிழ்கின்ற நாள். செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அகலும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்.
கன்னிராசி நேயர்களே, புத சூரிய சேர்க்கையால் பொருள் வரவு கூடுகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். பொன்னான வாய்ப்புகள் கண்ணெதிரில் தோன்றும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உச்ச சனியின் ஆதிக்கத்தால் உயர்வுகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. உமாமகேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு இன்று தேவை. இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். சனியின் ஆதிக்கம் ஜென்மச்சனியாக இருப்பதால் இன்றைக்கு சிவாலயம் சென்று நீங்கள் வழிபட்டால் நவகிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய தொடங்கும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியம் ஒன்றை மாலை நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரதோஷ வழிபாட்டால் பெருமை சேர்கின்ற நாள். பிரபலமானவர்களை சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். எதிரிகள் உதிரிகளாவார்கள். லாப நோக்கத்தோடு செயல்பட்டவர்கள் உங்களோடு வந்து இணைந்து மேலும் உங்களுக்கு லாபத்தை வரவழைத்து கொடுப்பார்கள். சுப விரயங்கள் மாலை நேரத்தில் உருவாகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபட்டால்தான் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலும். பக்கபலமாக இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். நந்தியை வழிபாடு செய்யுங்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கோவில் வழிபாட்டால் குதூகலம் காண வேண்டிய நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். சுக்கிரன் மறைந்திருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிரச்சனைகள் தீரும். பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் செய்வர். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உமா மகேஸ்வரர் வழிபாட்டால் உன்னத நிலை அடையும் நாள். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கடன் சுமை குறையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மீனராசி நேயர்களே, காரிய வெற்றிக்கு கடவுளை வழிபட வேண்டிய நாள். ஜென்மராசியிலே கேது, 7லே இருக்கிற புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். 4, 7, 10 அதிபதிகள் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் கூட 6க்கு அதிபதி சூரியனும் அதில் இணைந்திருப்பதால் திடீரென ஒரு மங்கள செய்தியும் வந்து சேரும். மனக்கசப்பான தகவலும் வந்து சேரலாம். காசு பணப்புழக்கம் அதிகரித்தாலும் கூட கவலைகள் உருவாகும். இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிவாலயத்திற்கு செல்லுங்கள். சிவனின் சன்னதியில் நின்று சிவபுராணம் பாடுங்கள். நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.